ஸ்ரீமத் தேவி பாகவதம் திருதிய ஸ்கந்தம் மூணாவது ஸ்கந்தத்தில் 24வது அத்தியாயம். தேவியோட மகாத்மியத்தை இந்த அத்தியாயத்தில் வர்ணிக்கப்படுறது. வியாசர் இங்கே ஜனமேஜய மகாராஜாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதனால வியாச உவாச்சா. ஸ்லோகம் 1. தஸ்யாஸ்த்வத்வஜனம் ஸ்ருத்வா பவான்யாஸ நிருபோத்தமா ப்ரோவாச வஜனம் தத்ர சுபாஹுர்பக்தி சம்யுதா. தஸ்யாஹ தத்வஜனம் ஸ்ருத்வா பவான்யாஹ ச நிருபோத்தமஹ ப்ரோவாஜ வஜனம் தத்ர சுபாஹு பக்தி சம்யுதா. அந்த தேவி இப்படி சொன்னது கேட்டோன்னு மகாராஜாவான சுபாஹு ரொம்ப ரொம்ப பக்தியோடு கூடிட்டு இப்படி சொன்னார் அப்படின்னு வியாசரிங்க சொல்றார். சுபாஹு தேவி கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம். அதனால சுபாஹு உவாஜா, சுபாஹு உவாஜா. ஸ்லோகம் 2. ஏகதோ தேவலோகஸ்ய ராஜ்யம் பூமண்டலஸ்ய ச ஏகதோ தர்சனம் தே வை ந ச துல்யம் கதாச்சன. ஏகதः தேவலோகஸ்ய ராஜ்யம் பூமண்டலஸ்ய ச ஏகதः தர்சனம் தே வை ந ச துல்யம் கதாச்சன. ஒரு பக்கத்துல பூலோகமும் தேவலோகமும், இன்னொரு பக்கத்துல அம்பாளோடு தர்சனம். ஆனா அங்க தர்சனத்துக்கு ஒருபோதும், அந்த தேவியோடு தர்சனத்துக்கு ஒருபோதும் ஈக்குவல் ஆகாது பூலோகமும் தேவலோகமும் அப்படின்னு சுபாஹு தேவிட்ட சொல்றார். ஒரு பக்கத்துல பூலோகம் தேவலோகம், இன்னொரு பக்கத்துல தேவியோடு தர்சனம். இந்த பூலோகமும் தேவலோகமும் ஒன்றும் தேவியோடு தர்சனத்துக்கு ஒருபோதும் ஈக்குவல் ஆகாது. ஸ்லோகம் 3. தர்ஷனாத் சத்ருஷம் கிஞ்சித் த்ரிஷு லோகேஷு நாஸ்தி மே கம்வரம் தேவியாஜேஹம் கிருதார்த்தோஸ்மி தராதலே. தர்ஷனாத் சத்ருஷம் கிஞ்சித் த்ரிஷு லோகேஷு ந அஸ்தி மே கம்வரம் தேவி யாஜே அஹம் கிருதார்த்தஹா அஸ்மி தராதலே. அம்பாளோடு புண்ணிய தர்சனத்துக்கு துல்லியமாயிட்டு என்ன சம்பந்திச்சு இந்த 3 உலகங்களிலையும் வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சுபாஹு சொல்றார். அம்பாள் கிட்ட நான் என்ன கேட்கறதுக்காக்கும் இருக்கு, நான் என்ன கேட்கட்டும். இந்த பூமியில நான் மனுஷனா பிறந்ததுக்கு ஒரு சாஃபல்யம் உண்டாச்சு, அம்பாளை தர்சனம் பண்றதுக்கு சாதிச்சுதே, சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன் நான். இதுக்கு மேலே நீ எனக்கு என்ன வாக்கும் வேணும். ஸ்லோகம் 4. ஏததிச்சாம்யஹம் மாதர்யாஜிதும் வாஞ்சிதம் வரம் தவ பக்தி சதா மேஸ்து நிச்சலாஹ்யன பாயினி. ஏதது இச்சாமி அகம் மாதஹா யாஜிதும் வாஞ்சிதம் வரம் தவ பக்திஹி சதா மே அஸ்து நிச்சலாஹி அனபாயினி. அம்மா, விருப்பம் இருக்கிற வரத்தை கேட்கறதுக்கு நீங்க சொன்ன, எனக்கு விருப்பம் இருக்கிற வரம், நான் என்ன கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது இது மட்டும்தான். எனக்கு எப்பவும் உங்ககிட்ட அசையாத பக்தி உண்டாகணும், அச்சஞ்சலமான பக்தி. என் மனசுல தேவிய எப்பவும் நினைக்கிறதுக்கு தோணணும். ஸ்லோகம் 5. नगरेऽत्र त्वया मादास्तादव्यं मम सर्वदा
दुर्गादेवीति नाम्ना वै त्वं शक्तिरिह संस्थिता नगरे अत्र त्वया माता स्थातव्यं मम सर्वदा दुर्गादेवी इति नाम्ना वै त्वं शक्तिः इह संस्थिता ஆதிபராசக்தியான தாயே, இந்த காசி நகரத்துல அம்பாள் எப்பவும் இருக்கணுமே. துர்கை அப்படிங்கிற பேரில சக்தி ஸ்வரூபிணி ஆயிட்டு இந்த காசியில அம்பாள் எப்பவும் வசிக்கணுமே. ஸ்லோகம் 6. ரட்சா த்வயா ஜ கர்த்தவ்யா சர்வதா நகரஸ்ய யதா சுதர்சனஸ்த்ராதோ ரிபுசங்காதனாமயா ரக்ஷா த்வயா ஜ கர்த்தவ்யா சர்வதா நகரஸ்ய யதா சுதர்சனஹ த்ராதஹ ரிபு சங்காத் அனாமயஹ. அம்பாள் எப்படியாக்குமோ சத்ருக்களோடு கூட்டத்திலேந்து சுதர்சனனை காப்பாத்தினால் அதே மாதிரி இந்த காசி நகரத்தையும் அம்பாள் எப்பவும் காப்பாத்தணுமே. ஸ்லோகம் 7. ததாத்ர ரட்சா கர்த்தவ்யா வாராணஸ்யாஸ்த்வயாம்பிகே யாவத் புரி பவேத் பூமௌ சுப்ரதிஷ்டா சுசம்ஸ்திதா ததா அத்ர ரட்சா கர்த்தவ்யா வாராணஸ்யாஹ त्वया अम्बिगे यावत् पुरी भवेत् பூமௌ சுப்ரதிஷ்டா சுசம்ஸ்திதா. அம்பிகே, இந்த உலகத்துல இந்த காசி நகரத்துக்கு நல்ல ஒரு ஸ்திதி, அதே மாதிரி நல்ல ஒரு பலம் எல்லாம் உண்டாகிற காலம் வரைக்கும் நீங்கள் இந்த காசி நகரத்தை காப்பாத்தணுமே. சத்ருக்கள் இந்த காசி நகரத்தை இல்லாம பண்ணாம பார்த்துக்கணுமே. ஸ்லோகம் 8. தாவத் த்வயாத்ர சாதவ்யம் துர்கே தேவி கிருபாநிதே வரோயம் மம தேதேய கிமன்யத் பிரார்த்தயாம்யஹம் தாவது த்வயா அத்ர ஸ்தாதவ்யம் துர்கே தேவி கிருபாநிதே வரோ அயம் மம தே தேயஹ கிம் அன்யது பிரார்த்தயாமி அகம். அந்த அளவுக்கு காலம் அம்பாளே, நீங்கள் துர்காதேவி நீங்கள் இங்க உண்டாகணுமே. அதாக்கும் எனக்கு நீங்கள் தர வேண்டின வரம். അതല്ലാതൊക്കെ ഞാൻ വേറെ എന്നവാക്കും പ്രാർത്ഥിക്കണം. ശ്ലോകം 9. വിവിധാൻ സകലാൻ കാമാൻ ദേഹി മേ വിദ്വിഷോ ജഹി അഭദ്രാണാം വിനാശം ച കുരു ലോകസ്യ സർവദാ. വിവിധാൻ സകലാൻ കാമാൻ ദേഹി മേ വിദ്വിഷഃ ജഹി அபத்ராணாம் விநாசம் ச குரு லோகஸ்ய சர்வதா. பலதரத்தில் இருக்கிற வரங்களும் அதே மாதிரி அனுகிரகங்களும் தேவி தரணமே. சத்ருக்களை இல்லாம பண்ணணுமே. இந்த உலகத்துக்கே சர்வ மங்களங்களையும் தரணமே தேவி அப்படின்னு இங்க சுபாஹு மகாராஜா தேவி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினார். தேவி கேட்க சொன்னதாக்கும் என்ன வேணுமானாலும் வரம் கேட்டுக்கோன்னு. அதுக்கு அவர் கேட்டதாக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இனி அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் சொல்றார். அதனால வியாச உவாஜா. ஸ்லோகம் 10. இதி சம்பிரார்த்திதா தேவி துர்கா துர்கதிநாசினி தமுவாஜ நிருபம் தத்ர ஸ்துத்வா வை சம்ஸ்திதம் புரா. இது சம்பிரார்த்திதா தேவி துர்கா துர்கதி நாசினி தம் உவாஜ நிருபம் தத்ர ஸ்துத்வா வை சம்ஸ்திதம் புரா. ராஜா இப்படி பிரார்த்திச்சுட்டு தேவிட்ட வேண்டுதல் பண்ணிட்டு ஸ்துதிச்சுண்டு தேவியோடு முன்னாலேயே நின்னார். அந்த ராஜா கிட்ட கஷ்டங்களையெல்லாம் இல்லாம பண்ற தேவி இப்படி
சொன்னா, தேவி என்ன வாக்கும் சொன்னா அப்படிங்கிறத இங்க சொல்லப்படுறது. அதனால துர்கோவாஜா. ஸ்லோகம் 11. ராஜன் சதா நிவாசோ மே முக்திபுர்யாம் பவிஷ்யதே ரட்சார்த்தம் சர்வலோகானாம் யாவத் திஷ்டதி மேதினே. ராஜன் சதா நிவாசः மே முக்திபுர்யாம் பவிஷ்யதி ரட்சார்த்தம் சர்வலோகானாம் யாவது திஷ்டதி மேதினி. ராஜாவே, காசிபுரியில நான் எப்பவும் இருப்பேன், சகல ஜீவஜாலங்களோடும் அந்த ஒரு பாதுகாப்புக்காயிட்டு எത്ര காலம் இந்த பூமி இருக்கோ அത്രയും காலம் நான் இந்த காசி நகரத்துல இருப்பேன். என்னோட பாசிட்டிவ் எனர்ஜி இந்த காசி நகரத்துல இருந்துட்டே இருக்கும். ஸ்லோகம் 12. அதோ சுதர்சனஸ்தத்ர சமாகத்ய முதான்விதா பிரணம்ய பரயா பக்த்யா துஷ்டாவ ஜகதம்பிகாம். அதஹ சுதர்சனஹ தத்ர சமாகத்ய முதான்விதः பிரணம்ய பரயா பக்த்யா துஷ்டா ஏவ ஜகதம்பிகாம். அதுக்குள்ள சுதர்சனன் குஷியோடு கூட்டிட்டு அங்க வந்தார். தேவிய தொழுது நமஸ்காரம் பண்ணி அந்த ஜெகதம்பிகைய பரம பக்தியோடு கூட்டிட்டு சுதர்சனன் ஸ்துதிச்சார். ஸ்லோகம் 13. அஹோ கிருபாதே கதயாம்யஹம் கிம் த்ராதஸ்த்வயா யத் கில பக்திஹீனா பக்தானுகம்பி சகலோ ஜனோஸ்தி விமுக்த பக்தேரவனம் வ்ரதம் தே. அஹோ கிருபா தே கதயாமி அஹம் கிம் த்ராதஹ த்வயா யத் கில பக்திஹீனஹ பக்தானுகம்பி பக்த அனுகம்பி சகலஹ ஜனஹ அஸ்தி விமுக்த பக்தேஹே அவனம் விரதம் தே. அதிசயம்தான் தேவி அப்படின்னு ஜெகதம்பிகைய சுதர்சனன் ஸ்துதிக்கிறார். உங்களோடு அந்த கருணைய நான் என்ன சொல்லட்டும்? பக்தி அப்படிங்கிறது இல்லாம இருந்த என்னையே காப்பாத்திட்டே. அம்பாளோடு பக்தர்களில் கருணை இருக்கிறவளாக்கும் அம்பாள் அப்படின்னு எல்லாரும் சொல்றா. ஆனா பக்தி இல்லாதவாள கூடயும் காப்பாத்துறது அப்படிங்கிறதாக்கும் உங்களோடு சுபாவம் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுட்டேன். எல்லா தேவர்களும் அவாளோடு பக்தர்களில கருணையோடு கூடிட்டு அவளை காப்பாத்துறவாளாக்கும். ஆனா பக்தி அப்படிங்கிறது திருடமாயிட்டு உரைக்காத்த என்ன கூட காப்பாத்திட்டே தேவி. இது ஆச்சரியம்தான். ஸ்லோகம் 14. த்வம் தேவி சர்வம் ஸ்ருஜசி பிரபஞ்சம் ஸ்ருதம் மயா பாலயசி ஸ்வஸ்ருஷ்டம் த்வமஸ்ஸி சம்ஹார பரே ச காலே ந தேத்ர சித்ரம் மம ரட்சணம் வை. த்வம் தேவி சர்வம் ஸ்ருஜசி பிரபஞ்சம் ஸ்ருதம் மயா பாலயசி ஸ்வஸ்ருஷ்டம் த்வமஸ்ஸி சம்ஹார பரே ச காலே ந தே அத்ர சித்ரம் மம ரட்சணம் வை. இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் சிருஷ்டிக்கிறது நீங்களாக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சிருஷ்டிச்ச இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறதும் நீங்கள் தான் தேவி. சம்ஹார ரூபிணி நீங்கள் தான். இந்த சிருஷ்டிச்ச பிரபஞ்சத்தை யதாகாலம் சம்ஹாரம் பண்ணவும் செய்யறேன். அதனால நீங்கள் என்ன காப்பாத்தினதுனால அதிசயப்படுறதுக்கு என்ன வாக்கம் இருக்கு? ஸ்லோகம் 15.
करोमि किं ते वद देवि कार्यं क्व वा व्रजामीत्यनुमोदयाशु कार्ये विमूढोऽस्मि तवाज्ञयाहं गच्छामि तिष्ठे विहरामि माता करोमि किं ते वद देवि कार्यं क्व वा व्रजामि इति अनुमोदयाशु कार्ये विमूढः अस्मि तव आज्ञया अहं गच्छामि तिष्ठे विहरामि माता தேவி நான் என்ன வாக்கம் உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு ஆజ్ఞை சொல்லுங்க, ஆజ్ஞை புறப்படுவீங்க, ஆர்டர் பண்ணுங்க. நான் எங்க போனோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாதக்கு இருக்கேன் நான். இப்போ நீங்கள் சொல்றபடி நான் அனுசரிக்கிறேன். போக சொன்னா போறேன், நிக்க சொன்னா நிக்கிறேன், நடக்க சொன்னா நடக்கிறேன். நீங்க என்ன சொல்லறீங்களோ அதை அப்படியே செய்றேன். ஸ்லோகம் 16. தம் ததா பாஷமாணாம் து தேவி பிராஹதயான்விதம் கச்சாயோத்யாம் மகாபாக குரு ராஜ்யம் குலோசிதம். தம் ததா பாஷமாணம் து தேவி பிராஹதயான்விதம் கச்சாயோத்யாம் கச்ச அயோத்யாம் மகாபாகா குரு ராஜ்யம் குலோஜிதம். அப்படி சுதர்சனன் பிரார்த்திக்கிறத தேவி ஜெகதம்பிகை கருணையோடு கூடிட்டு இப்படி சொன்னா, அதிர்ஷ்டம் செஞ்சவனே சுதர்சனா, நீ அயோத்தியாக்கு கிளம்பிப்போ. அதே மாதிரி உன்னோட பரம்பரையா இருக்கிற ராஜ்யத்தை, வம்சம் வழியா வந்திருக்கிற ராஜ்யத்தை குலோஜிதமாயிட்டு அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணு. ஸ்லோகம் 17. ஸ்மரணீயா சதாஹம் தே பூஜனீயா பிரயத்னத சம்விதாஸ்யாம்யஹம் நித்யம் ராஜ்யே தே நிருபசத்தமா. தேவி சுதர்சனனுக்கு மறுபடியும் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்றா. ஸ்மரணீயா சதா அஹம் தே பூஜனீயா பிரயத்னதஹ ஷம் விதாஸ்யாமி அஹம் நித்யம் ராஜ்யே தே நிருபசத்தமா. என்ன சதா மனசுல நினைச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் சிரமம்னா கூடையும் என்ன பூஜை பண்ணிட்டே இருக்கணும். ராஜாவே, உன்னோட ராஜ்யத்துக்காக நான் என்ன வேணுமானாலும் செய்வேன். உன்னோட ராஜ்யத்துக்கு தேவையான சர்வ மங்களத்தையும் நான் கொடுப்பேன் என்னட்டு சொல்றா. ஸ்லோகம் 18. அஷ்டம்யாம் ச சதுர்தஷ்யாம் நவம்யாம் ச விசேஷதா மம பூஜா பிரகர்த்தவ்யா பலிதான விதானதா. அஷ்டம்யாம் ச சதுர்தஷ்யாம் நவம்யாம் ச விசேஷதா மம பூஜா பிரகர்த்தவ்யா பலிதான விதானதா. விசேஷமாக அஷ்டமி திதியில, அதே மாதிரி சதுர்தசி திதியில, நவமி திதியில என்னோட பூஜைய நன்னா ஃபங்க்ஷன் ஆயிட்டே செய்யணும். தான தர்மாதிகள் எல்லாம் பண்ணணும் அந்த டைம்ல அப்படின்னு சொல்றா அம்பாள். എന്നിട്ട് தேவி மறுபடியும் கண்டினியூ பண்றா. ஸ்லோகம் 19. அர்ச்சாமதீயா நகரே ஸ்தாபனீயா த்வயா நக பூஜனீயா பிரயத்னேன த்ரிகாலம் பக்தி பூர்வகம். அர்ச்சாமதீயா நகரே, ஸ்தாபனீயா த்வயா அனகா பூஜனீயா பிரயத்னேன த்ரிகாலம் பக்தி பூர்வகம். ராஜாவே, நீங்கள்
ரொம்ப ரொம்ப நல்ல குணம் இருக்கிறவராக்கும், உள்ள ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேசுறாக்கி நிஷ்கலங்கமான கேரக்டராக்கும் உங்களுக்கு இருக்கு, கபட சுபாவம் இல்லை. இந்த நகரத்துல, அயோத்தியா நகரத்துல ஒரு கோவில் பணி செஞ்சு என்னோட விக்கிரகத்தை பிரதிஷ்டிக்கணும். 3 நேரமும் சிரமப்பட்டா கூடியும் பரவாயில்லை, பக்தி பூர்வம் என்ன பஜிக்கணும் இப்படியாக்கும் தேவி சொன்னா. பக்தியோடு கூடிட்டு தேவிய பூஜை பண்ணணும் அப்படின்னு. എന്നിട്ട് சொல்றா தேவி. ஸ்லோகம் 20. சரத்காலே மகாபூஜா கர்த்தவ்யா மம சர்வதா நவராத்திர விதானேன பக்தி பாவயுதேன ச. சரத்காலே மகாபூஜா கர்த்தவ்யா மம சர்வதா நவராத்திர விதானேன பக்தி பாவயுதேன ச. எல்லா சரத்காலத்திலையும் நவராத்திரி விதி அனுசரிச்சு ரொம்ப பக்தி பாவத்தோடு கூடிட்டு மகாபூஜை செய்யணும். എന്നിട്ട് மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத தேவி கண்டினியூ பண்றா. 21வது ஸ்லோகம். चैत्रेष्विने तदाषाढे माघे कार्यो महोत्सव नवरात्रे महाराज पूजा कार्या विशेषदा. चैत्रे अश्विने तदा आषाढे माघे कार्यः महोत्सवः नवरात्रे महाराज पूजा कार्या विशेषदः. சைத்திரம், அஸ்வினம், ஆஷாடம், மாகம் இப்படி இருக்கிற மாசங்களில பெரிய உற்சவத்தை நடத்தணும் கோவிலில. மகாராஜாவே நவராத்திரிக்கு விசேஷமான பூஜைகளையும் நடத்தணும் அப்படின்னு தேவி சொல்றா. എന്നിട്ട് தேவி மறுபடியும் கண்டினியூ பண்றா. 22வது ஸ்லோகம். கிருஷ்ணபட்சே சதுர்தஷ்யாம் மம பக்தி சமன்விதை கர்த்தவ்யா நிருபசார்தூல ததாஷ்டம்யாம் சதா புதே. கிருஷ்ணபட்சே சதுர்தஷ்யாம் மம பக்தி சமன்விதை கர்த்தவ்யா நிருபசார்தூல ததா அஷ்டம்யாம் சதா புதே. கிருஷ்ணபட்சத்துல இருக்கிற சதுர்தசி திதியிலையும் அதே மாதிரி அஷ்டமி திதியிலையும் பக்தர்களான ஞானிகள் என்னோட பூஜைய தடங்கள் இல்லாம செய்யணும் அப்படின்னு தேவி சுதர்சனன் கிட்ட சொன்னான். എന്നിട്ട് வியாசரங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுனால வியாச உவாஜா. ஸ்லோகம் 23. இத்யுக்த்வாந்தர்ஹிதா தேவி துர்கா துர்கதிநாசினி நதா சுதர்சனேனாத துதாஜ பகுவிஸ்தரம். இது உக்த்வா அந்தர்ஹிதா தேவி துர்கா துர்கதி நாசினி நதா சுதர்சனேன அத ஸ்துதாச்ச பகுவிஸ்தரம். இப்படி சுதர்சனன் கிட்ட ஆஜ்ஞாபனை பண்ணிட்டு ஆர்டர் போட்டுட்டு அந்த துர்கதி நாசினியா இருக்கிற துர்கை அங்கேருந்து அப்பிரத்யட்சமானா. எல்லா கஷ்டங்களையும் இல்லாம பண்ற துர்கை அங்கேருந்து மறைஞ்சிட்டா. சுதர்சனன் நமஸ்காரம் பண்ணார் தேவிய. அதுக்கப்புறம் விஸ்தரிச்சு தேவிய ஸ்துதிக்கவும் செஞ்சார். ஸ்லோகம் 24. அந்தர்ஹிதாம் து தாம் திருஷ்ட்வா ராஜான சர்வ ஏவ தே பிரணேமுஸ்தம் சமாகம்ய யதா சக்ரம் சுராஸ்ததா. அந்தர்ஹிதாம் து தாம் திருஷ்ட்வா ராஜான சர்வ ஏவ தே பிரணேமுஹு தம் சமாகம்ய யதா சக்ரம் சுராஹா ததா. தேவி அங்கேந்து மறைஞ்சிட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்க இருந்த ராஜாக்கள் எல்லாம் பக்கத்துல வந்து தேவர்கள் இந்திரனை எப்படி கொண்டாடினாலோ அதே மாதிரி சுதர்சனனை அத்தனை ராஜாக்களும் ஸ்துதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. ஸ்லோகம் 25. சுபாஹுரபிதம் நத்வா ஸ்திதச்சாக்ரே முதான்விதா ஊஜு சர்வே மஹீபாலா அயோத்யாதிபதிம் ததா. சுபாஹுஹு அபிதம் நத்வா ஸ்திதஹ ச அக்ரே முதான்விதஹ ஊஜுஹு சர்வே மகீபாலா அயோத்யாதிபதிம் ததா. சுபாஹுவும்
சுதர்சனனை தொழுதுட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட்டிட்டு முன்னால வந்து நின்னார். அப்போது அந்த கூடி நிற்கிற ராஜாக்கள் அத்தனை பேரும் அயோத்தியாபதியா இருக்கிற சுதர்சனன் கிட்ட இப்படி கேட்டா,